இடத்தில் அல்லாஹ் அத்துணை வேரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்காவிலே இருந்து வெளியேற்றி பத்ரு போர் களத்தில் கொண்டு வந்து நிறுத்தினான். இன்ஷா அல்லாஹ் ஞாயிறு இரவு பத்ரு போர் தரும் படிப்பனை என்கிற வரலாற்று சம்பவத்தினூடாக அந்த சம்பவத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த 8 கொடுங்கோளர்கள் ஒரு புறம், பகிரங்கமாக இஸ்லாத்தை எடுத்து சொன்ன 7 பேர்கள் இன்னொரு புறம். மக்காவினுடைய ஆரம்ப காலகட்டம் என்பான சொல்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலை அன்றைக்கு ஆரம்பத்தில் எப்படி இருந்தது என்றால், கொடுமை செய்கிற மக்களை எல்லாம் பரிதாப கண்கொண்டு பார்ப்பதை தவிர அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அன்றைக்கு வேறு ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை. அவர்களுக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமை. வீதிகளில் கொண்டு வந்து போட்டு அந்த மக்கள் தினசரி கொடுமை செய்யும் பொழுதெல்லாம் வீதிகளில் அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து செல்லும் பொழுது மக்களுடைய பரிதாப நிலைகளை எல்லாம் பார்த்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார். அர்க்கம் அவருடைய வீட்டிலே போய் நடந்த கொடுமைகளை எல்லாம் தோழர்களிடத்திலே எடுத்து சொல்லி கண்ணீர் மல்கிற பரிதாப நிலையை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்றைக்கு வேறொன்றும் செய்ய முடியாத நிலைமை. அன்றைய நிலைமையை உங்களுடைய மனக்கண் முன்னால் நீங்கள் கொண்டு வருவதாக இருந்தால், குறைசியில் இருக்கிற மேன்மை குடும்பத்தை சார்ந்த, வலிமையுள்ள, வாக்கு சாதுர்த்தியம் உள்ள, பொருளாதார வசதி உள்ள பெரிய பெரிய குடும்பத்தை சார்ந்த யாராவது இஸ்லாத்தை தழுவினால், குறைசிகளில் எல்லோரும் அபூஜஹலுடைய தலைமையிலே ஒன்று கூடுவார்கள். ஆலோசனை கமிட்டி. யாரெல்லாம் உயர் குலத்தை சார்ந்தவர்களாக இருந்து இஸ்லாத்தை தழுவினார்களோ அவர்களெல்லாம் அழைத்து வரப்படுவார்கள் அபூஜஹலுடைய கூட்டத்திற்கு. அமர வைத்து அபூஜஹில் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்வான் என்று வரலாறுகளிலே பார்க்கிறோம். யாரை? உயர் குலத்து மனிதர்களை, அந்தஸ்தோடு வாழ்ந்த மனிதர்களை, செல்வாக்கு படைத்த மனிதர்களை, குடும்ப பாரம்பரியம் உள்ள மனிதர்களை அபூஜஹலுடைய தலைமையில் இருக்கிற மக்கள் மிரட்டுவார்களாம். நீ என்ன நம்முடைய முன்னோர்கள் மூதாத்தியர்களை காட்டிலும் அறிந்தவனா? அவர்களுடைய மார்க்கத்தை குறை சொல்ல உமக்கென்ன ஞானம் உண்டு? நீ முஹம்மதை பின்பற்றுவதை விட்டு நீ திரும்ப வராவிட்டால் உம்முடைய செல்வாக்கை நான் இழக்கச் செய்வேன், உன்னுடைய செல்வங்களை நான் சூறையாடுவேன், வியாபாரத்தை நாசப்படுத்துவேன், தேவை ஏற்பட்டால் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உன்னுடைய உயிரையே நாங்கள் பறிப்போம் என்று கடுமையாக எச்சரிக்கை செய்வானாம் அபூஜஹல். கூட்டங்களை கூட்டி வைத்துக் கொண்டு வசதி படைத்த மக்களுடைய நிலைமை இதுவென்றால் அடிமை மக்களை சொல்லவா வேண்டும்? ஆடு மாடுகளைப் போல, ஒட்டகங்களைப் போல சந்தைகளில் உடம்புகளுடைய பழுச்சுமை தூக்கும் ஆற்றலை பார்த்து சந்தைகளில் விலை பேசி வாங்கி வருகிற அடிமைகளை குறித்து கேட்பதற்கு அன்றைக்கு யார் இருக்கிறார்கள்? முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் பாரம்பரியமானவள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை தாய் மிகப்பெரிய கோத்திரத்திற்கு சொந்தக்காரர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய குடும்பத்திலே பிறந்தவர். இந்த அம்மார் அவருடைய தந்தை ஒரு அடிமை, தாய் ஒரு அடிமை. பிறக்கிறார் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடித்தால் கேட்பதற்கு ஆள் இல்லை, விமர்சனம் செய்தால் ஏனென்று கேட்க ஆள் இல்லை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட அன்றைக்கு ஆள் இல்லை. காரணம், அன்றைக்கெல்லாம் அடிமைகள் கால்நடைகளை விட மோசமாக நடத்தப்பட்ட காலம். எஜமான் நினைத்தால் ஒரு பழுத்தூக்கும் கருவியை, ஒரு உயிரற்ற பொருளை எப்படி பயன்படுத்துவானோ அதே போல அடிமைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்ட காலம் அந்த காலம் அன்பார்ந்த சோர்களே. 1430 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய கற்பனைகளை செலுத்த வேண்டும். பாலைவனத்து பெருவீதி, ஒரு குடும்பமே அடிமை. அந்த அடிமையை இந்த அபூஜஹலும் உத்பாவும் சைபாவும் இந்த அடிமைகளை மட்டும் கொடுமை செய்கிற, அடிமைகளுக்கு விசேஷமாக கொடுமை புரிவதற்காக வேண்டி பனி மக்சூம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வம்சத்தார் இருக்கிறார்கள். அவர்களுடைய பணி என்னவென்றால், தினசரி இந்த அடிமையை இன்றைக்கு எப்படி கொடுமை செய்வது, இந்த பெண்ணை இன்றைக்கு எப்படி கொடுமை செய்வது என்று கொடுமைகளை வகைப்படுத்தி எப்படி எப்படி கொடுமை செய்யலாம் என்பதை யோசிக்கின்ற ஒரு மாபாதகமான ஒரு மிகப்பெரிய பாவிகளுடைய ஒரு வம்சம் இந்த பனு மக்சூம் என்று சொல்லப்படுகிற வம்சம். கேளுங்கள் அன்பான சோர்களே, இரும்பு இதயங்கள் கூட மெருகி உருவாய் போகும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால், இஸ்லாமிய வரலாற்றில் மக்கத்து பெருவீதியில் முதலில் சிந்திய ரத்தம் சுமையா ரலியல்லாஹு அன்ஹுடைய ரத்தம். சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இஸ்லாமிய வரலாற்றில் பெண்களில் இஸ்லாமிய மார்க்கத்தை முதலில் ஏற்றுக்கொண்ட ஒரு பெண் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். காரணம், வஹி இறங்கியவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னது தன்னுடைய மனைவி இடத்தில். ஆகவே அவர்
அல்லாஹ்வுடைய ரசூல் என்று முதலில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வரிசையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் முதலில் தன்னுடைய உயிரை அல்லாஹ் கேட்கிறானே, அல்லாஹ் சொர்க்கத்திற்காக வேண்டி விலை பேசி விட்டானே, உங்களில் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தவர்கள் யார் என்றும் பொறுமையுடையவர்கள் யார் என்றும் சோதிக்காமல் நான் சொர்க்கம் தரமாட்டேன் என்கிறானே அல்லாஹ். அந்த வசனத்திற்கு பதில் சொன்ன ஒரு முதல் பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அவர்கள், இஸ்லாத்தினுடைய முதல் தியாக பெண்மணி. இந்த அம்மாவுடைய பெயரை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான சொற்களே. சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து வரலாறுகளிலே நீங்கள் பார்க்க வேண்டும். ஹுதைபாவிடமிருந்து போய் வாங்கி கொண்டு இந்த வம்சங்கள் திட்டமிட்டு சுமையா ரலியல்லாஹு அவர்களை கொடுமை செய்வார்களாம். அதில் குறிப்பாக அபூஜஹில் எப்படிப்பட்ட கொடுமைகளை புரிவான் என்றால், இந்த அம்மாவை போய் சந்தித்து நடுவீதிக்கு கொண்டு வந்து இரும்பு கவசத்தை அணிப்பான். போர்க்காலங்களில் தற்பாதுகாப்புக்காக வேண்டி அணிகின்ற இரும்பு கவசத்தை இந்த பெண் என்று கூட பாராமல் இந்த அம்மாவுடைய மேனியிலே அணிவிப்பான். பாலைவனத்து பெருவீதியிலே தரதரவென்று இழுப்பான். அந்த அம்மாவிடத்திலே சொல்லுவான், நம்முடைய முன்னோர்கள் மூதாத்தியருடைய கொள்கையை பின்பற்றி லாத்து உஸ்ஸாவை வணங்குகிறேன் என்று சொல். உன்னுடைய நாவசைத்து லாத்து உஸ்ஸாவை நீ பெருமைப்படுத்தி பேசுவதை இந்த காதால் நான் கேட்க வேண்டும், மனம் குளிர என்பான் அபூஜஹில். அந்த அம்மா அவர்களுடைய வீரத்தை பார்க்க வேண்டும். உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஈமான் இறங்கி இருக்கிறது என்கிற அந்த ஈமானுடைய சுவையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பான்ற சொற்களே. சுமையா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லனா துன்பங்களை ஆண்கள் வட்டமிட்டுக் கொண்டு செய்த நேரத்திலும் தன்னுடைய நாவின் மூலம் இறை நிராகரிப்பு வார்த்தையை கூடாத ஒரு பெண்மணி. அஹத், அல்லாஹ் ஒருவன் தான். என்னுடைய நாவின் மூலம் இறை நிராகரிப்பு வார்த்தையை 1% கூட அபூஜஹில், உத்பா, ஷைபா நீங்கள் யாராக இருந்தாலும் கேட்கவே முடியாது என்று சூளுரைத்தார்கள் அம்மா அவர்கள். சினம் கொண்டான். ஒரு பெண்ணுக்கு, அடிமை பெண்ணுக்கு, கேட்பதற்கு நாடு இல்லாத ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு திமிரா என்று சினம் கொண்டான். வீதியில் கொண்டு வந்து போட்டு ஈட்டியை எடுத்து அந்த அம்மாவுடைய மேனியில் பாய்ச்சி அம்மா ஷஹீதானார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அம்மார் அவர்களை தாண்டி சொல்கிறார்கள். அம்மார் ரலியல்லாஹு அவர்கள், இறை தூதர் அவர்களே, என்னுடைய உடம்பில் வேதனை இல்லாத பகுதியே இல்லை. அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொன்ன வாசகம் உங்களுடைய செவிகளில் விழ வேண்டும் என்பான்ற சொற்களே. காரணம், இஸ்லாத்தை பற்றி உள்ள ஒரு ஆசை, இஸ்லாத்தை பற்றி உள்ள ஒரு நேசம், அல்லாஹுவை பற்றி உள்ள ஒரு பயம், இஸ்லாத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு நம்மில் ஒருவருக்கும் வர வேண்டும். ஆகவேதான் அம்மார் அவர்களுடைய அந்த அழுகுரல், அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன வாசகம், யா ரசூலல்லாஹ், துன்பமும் வேதனையும் எங்கள் உடம்பினுடைய ஒரு பாகத்தை கூட விடவில்லையா அல்லாஹ். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய உடம்பில் இனி சகித்துக் கொள்வதற்கு இடமே இல்லை யா ரசூலல்லாஹ். அந்த அளவுக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் அவர்கள் எங்களுக்கு தந்து விட்டார்கள் என்று அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். அம்ர் இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் தாக்கப்படுவார்களாம். இந்த நபித்தோழர் சொல்லுகிறார், அம்மார் அவர்கள் வீதிகளில் கொண்டு வருவார், பேசிக்கொண்டே இருப்பார்கள், அம்மாரை தாக்குவார்கள். எந்த அளவுக்கு அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் தாக்கப்படுவார்கள் என்றால், சிறிது நேரத்தில் எல்லாம் சுயநிலவு இழந்து மயக்கம் போட்டு கீழே விடுவார். செத்தான் இந்த அடிமையின் மகன் என்று சொல்லி மீண்டும் செல்வார்கள். காலையில் வருவார்கள், அம்மார் ஓரளவுக்கு தண்ணிகளை குடித்து ஓரளவுக்கு சுயநினைவு பெற்று அமர்ந்து கொண்டிருப்பார்கள். மீண்டும் தரதர என எடுத்து வீதிகளுக்கு கொண்டு வருவார்கள். இதே நிலைமை ஒரு நாளா, ஒரு வாரமா, ஒரு மாதமா, வருட கணக்கில் இந்த துயரங்கள் நீடித்தது மக்கத்து பெரு வீதியில். நமக்கு அல்லாஹ் என்றைக்காவது நம்மை சோதிக்க சிறிய ஒரு பொருளாதார நஷ்டத்தை அல்லாஹ் நமக்கு தந்தால் உடனே அந்த பொருளாதார நஷ்டத்தை ஈடுகட்ட வட்டியை நோக்கி செல்கிற அளவுக்கு தான் நம்முடைய ஈமான் பலமுடையது. அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு பெண் மக்களை நமக்கு தந்து அந்த பெண் மக்களை வளர்த்தி ஆளாக்குகிற பொழுது அல்லாஹ்வின் மீது முழுக்க நம்பிக்கை வைத்து சாலிகான ஒரு மணமகனை தேடி வரதட்சணை இல்லாமல், பித்அத்துகள் இல்லாமல், மார்க்கத்திற்கு புறம்பான வைபவங்கள் இல்லாமல் மார்க்கத்திற்கு உட்பட்டு ஒரு திருமணம் நடத்தி கொடுக்க வேண்டுமே என்று பெற்றோர்கள் எண்ணுகிற காலத்தில் நம்முடைய ஈமான் எப்படியாயினும் புள்ளை கரை சேரட்டுமே,
அல்லது திருமணம் வரை இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்த நாம் திருமண நேரத்தில் மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களை திருமணத்தில் செய்து வரதட்சணை வாங்கி எல்லா காரியங்களையும் சர்வ சாதாரணமாக செய்கிற அளவுக்கு தான் நம்முடைய ஈமான் இருக்கும். ஆனால் தினசரி இந்த அப்பாவி மனிதரை, சொர்க்கத்திற்கென்று வாக்களிக்கப்பட்ட இந்த தோழரை தினசரி வீதியில் கொண்டு வந்து கேட்பதற்கு நாதி இல்லாத அளவுக்கு பாவிகள் அடித்து துன்புறுத்துவார்களாம். அம்ர் இப்னு மைமூன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபித்தோழர் அறிவிக்கின்ற ஒரு செய்தியை பாருங்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த பாவிகள் தினசரி இவரை இன்றைக்கு எப்படி கொடுமை செய்யலாம், இவரை இன்றைக்கு எப்படி நாம் சித்திரவதை செய்யலாம், நேற்றைக்கு இதை செய்தோமே இன்றைக்கு வேறு ஏதாவது செய்வோமா, இப்படியே யோசிப்பார்கள் அம்மா அவருடைய குடும்பத்தை. ஒரு நாள் தீயை பழுக்க காய்ச்சி தீயை எரிய வைத்து அவருடைய முதுகை பிடித்து தீயிலே கொண்டு போய் காய்ச்சுகிறார்கள். அது என்ன கத்தியா, அது என்ன ஒரு இரும்பு துண்டா, உடம்பை கொண்டு போய் பாவிகள் தீயிலே கொண்டு போய் காய்ச்சுகிறார்கள். துடியாய் துடிக்கிறார் அம்மார் அவர்கள். வேதனை தாங்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து தனக்கு நேர்ந்த அந்த கொடுமையை சொன்ன ஒரு செய்தியை இந்த நபிமொழியிலே பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாருடைய தலையில் கை வைத்து அவருக்காக வேண்டி செய்த ஒரு துஆ ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தீக்குண்டத்தில் எரிகிற பொழுது அந்த இப்ராஹிமுக்கு எப்படி அந்த தீக்குண்டத்தை நீ குளிரச் செய்தாயோ அதே போல என்னுடைய அம்மாருக்கு தீயின் மூலம் ஏதாவது தீயவர்கள் தீங்கிழைத்தால் நீ குளிரச் செய்ய அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் கை வைத்து அம்மாருக்காக வேண்டி செய்த பிரார்த்தனையும் இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் நினைவு கூற வேண்டும். நான் ஏன் இந்த சம்பவத்தை தொகுத்து உங்களுக்கு நான் அளிக்கிறேன் என்றால் வேதனை தாங்க முடியாத காரணத்தினால். ஏனென்றால் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி, இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி சென்னையில் நான் இருக்கிறேன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டு. அந்த நேரத்தில் சென்னையிலிருந்து வெளிவந்த ஒரு பத்திரிகை, தமிழக எடிஷனில் கூட நீங்கள் அதை பார்க்கலாம். முஸ்லிம் பிரமுகர்கள், ஜமாத்தினுடைய தலைவர்கள் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னால் விநாயகரை அமர வைத்து முஸ்லிம் தலைவர்கள் எல்லாம் தொப்பியிட்டு ஜமாத்துடைய தலைவர்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகிற ஒரு காட்சி பத்திரிகையை நம்மால் பார்க்க முடிந்தது. எங்கே செல்கிறது இந்த இஸ்லாமிய சமூகம் கேட்டால் பத்திரிகையில் போடுகிறார்கள் எம்மதம் சம்மதம் என்பதை நிரூபிக்கும் முகமாக இஸ்லாத்தினுடைய ஜமாத்தினுடைய தலைவர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் காட்சி. எங்கே செல்கிறது இந்த இஸ்லாமிய சமூகம்? யாருக்காக வேண்டி இந்த அம்மாருடைய குடும்பம் இவ்வளவு சிரமப்பட்டது? யாருக்காக வேண்டி அம்மாருடைய குடும்பம் இவ்வளவு கஷ்டப்பட்டது? சாதாரணமாக இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் தென்காசி என்கிற ஒரு சுற்றுலா பகுதியில் நாளுக்கு நாள் நடந்து கொள்கிற கொடூர சம்பவத்தை நீங்கள் கேட்கத்தான் வேண்டும். பத்திரிகையில் வெளிவர வாய்ப்பில்லை. தமிழகம் முழுக்க இஸ்லாமிய அழைப்பு பணி செய்கிற ஒரு காரணத்தினால் கண்ணால் பார்த்த சம்பவத்தை சொல்கிறேன், கேளுங்கள் அன்பான சொல்களே. யாருக்காக வேண்டி இந்த தியாகம்? இந்த உத்தம சீலர்கள் மக்கத்து பெருவீதியில் இப்படிப்பட்ட கஷ்டங்களை யாருக்காக வேண்டி பட்டார்கள் அன்பான சொல்களே? ஒரு இஸ்லாமிய ஒரு சகோதரி, ஒரு இஸ்லாமிய பெண்மணி இஸ்லாத்தை கூட தூக்கி வீசிக்கொண்டு இஸ்லாம் அல்லாத ஒரு சகோதரனோடு ஓடி போய் விட்ட ஒரு சம்பவம். பிடிக்கப்பட்டார்கள், கொண்டு வரப்பட்டார்கள். இரவு முழுக்க இஸ்லாம் அல்லாத அந்த சகோதரனிடத்தில் இரவு முழுக்க பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இஸ்லாத்தை தழுவி அந்த பெண்ணை திருமணம் செய்யுங்களேன் என்று இஸ்லாத்துடைய மகத்துவத்தை எல்லாம் எடுத்துச் சொல்லி அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறேன் என்றால், பெண் முஸ்லிம், பையன் மணமகன் இஸ்லாம் அல்லாதவன், 2 பேரும் ஓடி போய் விட்டார்கள் குடும்பத்தை விட்டு. ஒரு பெண், அந்த பெண் இஸ்லாத்தை தழுவுகிறேன் என்கிறான். மறுநாள் காலையில் காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்னால் திருமணம் நடக்க போகிறது என்று எல்லோரும் எதிர்பார்த்து சென்றோம். ஆனால் அங்கு நடந்தது என்ன? அந்த பெண் சொன்னால், நீங்கள் முஸ்லீமாகி வர வேண்டாம், நான் இந்துவாக மாறுகிறேன், கோயிலுக்கு சென்று திருமணம் முடிப்போம், பள்ளிக்கு வேண்டாம். என்ன இஸ்லாம்? எங்கே செல்கிறது இந்த இஸ்லாமிய சமூகம்? இந்த இஸ்லாமிய சமூகத்துடைய நிலைமைகள் என்ன கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மாருடைய தலையில் கை வைத்து செய்த துஆ, அல்லாஹ்வே, இப்ராஹிம் நபிக்கு நெருப்பை குளிரச் செய்ததை போல என்னுடைய தோழர் அம்மார் அவர்களும் நெருப்பில் போட்டு காய்ச்சப்படுகிற கொடுமை மக்கத்து பெருவீதியில் நடக்கிறது. ஆகவே அவருக்கும் அந்த நெருப்பை சாந்தமான நெருப்பாக, குளிரச் செய்கிற நெருப்பாக அல்லாஹ்வே நீ ஆக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அம்மாருக்காக வேண்டி செய்த துஆவையும் நீங்கள் இந்த நல்ல நேரத்தில் நினைவு கூற வேண்டும் அன்பார்ந்த சொற்களே. ஒரு நாள் இவர்கள் தான் தினசரி யோசிக்கிறார்களே, அம்மாரை எப்படி கொடுமை செய்யலாம், அம்மாருடைய உயிரை எப்படி பறிக்கலாம் என்று தினசரி யோசிக்கின்ற இவர்கள் ஒரு நாள் தொடர்ந்து 3 கொடுமையை ஒன்றன் பின் ஒன்றாக செய்கிறார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்தாராம், இத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்தது என்று. இந்த சம்பவத்தை கேளுங்கள். முதலில்
காலையில வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு வந்தால் எங்கே அந்த அடிமையின் மகன், அவனை பிடித்து வாருங்கள் என்று சொன்னார்களாம். காலை பொழுது முடிந்தாலே அம்மாருடைய குடும்பத்தில் ஒரு பதட்டம். இன்றைக்கு என்ன கொடுமை நிகழுமோ, இன்றைக்கு என்ன செய்வார்களோ அந்த பாவிகள், இவர்கள் செய்த குற்றம் என்ன அன்பார்ந்த சோர்களே. இப்படி அடிமையின் மகன் எங்கே என்று கேட்டு